ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையம், திரைச்சேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சஜித்துடன் இணைந்தார் மங்களவின் சகோதரியின் மகள். இந்நாட்டில் மிகவும் அனுபவம் வாய்ந்த சிரேஷ்ட மற்றும் நன்மதிப்புமிக்க அரசியல்வாதிகளில் ஒருவரான மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் சகோதரியின் மகளான சஞ்சல குணவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இன்று கட்சியில் இணைந்துள்ளனர். மங்கள சமரவீரவின் மரணத்தின் பின்னர் அவரது குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பிரவேசித்த முதல் நபராக சஞ்சல குணவர்தனவை குறிப்பிடலாம். இவ்வாறு கட்சியில் இணைந்து கொண்ட அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட அமைப்பாளராக சஜித் பிரேமதாச நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. எருமையுடன் மோதியது மோட்டார் சைக்கிள். வகல்கட காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வெளிவெவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எருமையுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதாக வகல்கட காவல்துறையினர் தெரிவித்தனர். ககட்ட கொல்லேவல ஹெபிதி கொல்லேவல பிரதேசத்தில் வசித்து வந்த விபுல சேனாவின் நிமேஷ் ருக்ஷான் ரட்சர என்ற 23 வயதுடைய திருமணமான இளைஞனே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தின் போது காயமடைந்தவரை மீட்டு வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. ககடா கொல்லாவ பதவிய நகரிலிருந்து தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது வீதியின் குறுக்கே வந்த எருமை மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் எருமை ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளதாக வகல்கட காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழில் மற்றுமொரு துயரம். யாழ்ப்பாணத்தில் பாடசாலையில் திடீரென மயங்கி விழுந்த ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு பாடசாலையின் ஆசிரியையான கலிவாணி என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியை நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாடசாலைக்கு எப்போதும் முதலாளாக வந்துவிடும் அவர் பிள்ளைகளை வழிநடாத்தி வருவதுடன் பிள்ளைகளிடம் அதீத ஈடுபாடு கொண்டவர் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தனித்தனி கவனம் கொண்டவர் எனவும் பாடசாலை சமூகம் அவரை நினைவு கூர்ந்துள்ளது. இந்த நிலையில் ஆசிரியைக்கு மூளையில் ஒரு கட்டி இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் அண்மை காலங்கள் இளவயது மரணங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விண்வெளிக்கு பறக்கவிருக்கும் முதல் ஜெர்மன் பெண். விண்வெளிக்கு சென்ற முதல் ஜெர்மன் பெண் யார் என இணையத்தில் தேடினால் யார் யார் பெயரோ வருகிறது. விடயம் என்னவென்றால், விண்வெளிக்கு செல்லும் முயற்சியில் பலர் முன் ஈடுபட்டுள்ளார்கள். சிலர் விண்வெளி திட்டங்களுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் திட்டம் வெற்றி பெறவில்லை. ஆனால் இப்போது ஒரு ஜெர்மன் பெண் விண்வெளிக்கு செல்லவிருக்கிறார். அவரது பெயர் ரெபே ரொக்கே. ரோபோட்டிக்ஸ் ஆய்வாளரான ரெபே ஸ்பேஸ் எக்ஸின் ஃபெல்கோன் 9 என்னும் ராக்கெட்டில் 4 விண்வெளி வீரர்களுடன் விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார். சூரஜில் உள்ள ETHல் மின் பொறியியலும் தகவல் தொழில்நுட்பமும் கற்ற ரெபே நோர்வே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஃப்ரேம் 2 என அழைக்கப்படும் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் ரெபே பூமியின் துருவங்களுக்கு செல்லவிருக்கும் முதல் விண்வெளி திட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். 2024 இறுதிக்குள் ரெபே விண்வெளிக்கு செல்ல இருக்கும் நிலையில் தன்னை இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்ததை தான் கௌரவமாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். ரணில் பக்கம் சாய்ந்த அலி சாகிர் மௌலானா. நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரினால் இது தொடர்பான கடிதம் அலி சாகிர் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் உயர்பீட குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானா நேற்று அறிவித்தார். இந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டமையினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. 11,000 பேரை இருளில் அலறவிட்ட பாம்பு.
அமெரிக்காவின் விர்ஜீனியா மாகாணத்தில் இரவு வேளையில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு வாசிகளுக்கு மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களை இருளில் ஆழ்த்திய சம்பவம் நடந்துள்ளது. இதில் கீழ் கிரீக், சென்டினல், நியூபோர்ட் நியூஸ் மற்றும் கிறிஸ்டோபர் நியூபோர்ட் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை உள்ளடக்கிய இடங்களில் இதன் பாதிப்பு உணரப்பட்டது. இதற்கான காரணம் யாரென விசாரித்த போது அது ஒரு பாம்பு செய்த வேலை என தெரிய வந்துள்ளது. இதன்படி சம்பவத்தன்று இரவு 9:15 மணியளவிலிருந்து 10:30 மணி வரை மின்சாரம் இல்லாமல் 11,000த்திற்கும் கூடுதலான பகுதிவாழ் மக்கள் இருட்டில் தவித்தனர். அதிக மின்னழுத்தமுள்ள பகுதி வழியே ஊர்ந்து சென்ற பாம்பு மின்மாற்றியுடன் தொடர்பு ஏற்பட்டதும் சங்கிலி தொடர் போல் அடுத்தடுத்து இந்த பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 11,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். குத்துச்சண்டை களமாக மாறிய துருக்கி நாடாளுமன்றம். துருக்கி நாடாளுமன்றம் நொடிப்பொழுதில் குத்துச்சண்டை களமாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட எம்பி தொடர்பாக ஆகஸ்ட் 16 துருக்கி நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குத்திக்கொண்டு சண்டையில் ஈடுபடத் தொடங்கினர். இந்த குழப்பமானது ஜனாதிபதி ரெசப் தைப் எர்டோகனின் ஆளும் ஏகே கட்சியின் எம்பி எதிர்க்கட்சியான துருக்கியின் தொழிலாளர் கட்சி உறுப்பினர் அஹ்மத் சிக் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பிறகு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.